எப்பொருள் யார் எவரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. Yeah. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ஒரு விஷயம். யாரும் வரலையா எடுத்தாரு? நாடு 30க்கு தானே வருவாங்க. நாடு இங்க வந்து 4:28 தான் ஆகுது. எங்க நேரம் 4:28, உங்களுது வந்து 7 மணியா? 6 6:50 6:58. 7 ஆகுதுக்கு 2 நிமிஷம் இருக்கு. வரட்டு. சரி, உடல்நிலை பத்தி பேசுங்க. உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? எப்படி முன்னேற்றம்? ஓகே, நேத்து வந்து இனிமா கொடுத்தீங்க. நல்லது. எத்தனை மணி நேரம் வயிற்று எத்தனை மணி நேரம் வயிற்று ஓய்வு கொடுத்தீங்க? நேத்து 40 மணி நேரம் கொடுத்து நேத்து தான் சாப்பிட்டேன். அருமையான வெற்றி. ஒருத்தருக்கு சக்கரை நோய் வந்து 2 நாள்ல கட்டுப்படி ஆயிருக்கு. பாத்தீங்களா இல்லையா? சக்கரை நோய் ஒருத்தருக்கு கட்டுப்படி ஆயிருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் எல்லாம் டேஸ்ட் பண்ணி காமிச்சாரு வீடியோல. அப்படி முதல் நாள் 250 இருக்கு, இன்னைக்கு 99 இருக்கு. இன்னைக்கு 99 வந்துருச்சு. சரியா? வணக்கம். வணக்கம். அதாவது இந்த உள்ளபடி இந்த பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஏன்னா இது வெளிநாட்டு ஆராய்ச்சி மையங்களுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. வெளிநாட்டவர் சொன்னா இந்தியர்கள் கேட்பார்கள் ஒரு மாயை இருக்கு. புரியுதா? அது வந்து வெளிநாட்டு அது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு மயக்கம் இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு ஒரு மாயை இருக்கும். வெளிநாட்டுக்காரர் இந்தியாவில் இருக்கிற அறிவியலை பாராட்டுகிறான். இந்தியாவில் இருக்கிறவன் வெளிநாட்டு அறிவியலை பாராட்டுகிறான். இது வந்து இயற்கையில் இருக்கிற ஒரு. ஆனா இங்க வந்து எப்படின்னு கேட்டேன், மெய்ஞானத்தை இறக்கி நிற்கிறது நம்ம தான் முடியும். இப்ப நாம வந்து இப்ப உங்க உடலை வந்து உலகத்துல உடல்நிலை ஒண்ணுமே கிடையாது. ஏன் சத்தமா இருக்கு? யாருது? பரவாயில்ல, அமைதியா இருக்கான். ஒரு 30 நிமிஷம் தான், ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால இப்போ நமக்கு உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப முக்கியம். இப்ப வந்து உங்க உடல் எடை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 28 கிலோக்கு வந்துருச்சு. 28 கிலோங்கிறது நிக்குது இல்லையா? 28 கிலோல மாறல இல்லையா? 12 கிராம் இருக்கு. 29 வரை 12 கிராம். 29 வந்துருச்சு. இப்ப 29 ஏறி இருக்கா? லேசா ஏறி இருக்கா? லேசா ஏறி 12 கிராம் இருந்தா 29 வந்துரும். பரவாயில்ல. 27 வந்து நான் தவுதுல நின்னுட்டேன். 27 இல்ல. அதெல்லாம் கரெக்ட் தான். இல்ல 27 தான். 20 எப்பவுமே வந்து மிஷின் போய் சொல்லாது. மிஷின் எப்படி போய் சொல்லும்? மிஷின் எப்படிங்க போய் சொல்லும்? நான் கையை கொஞ்சம் ஊனாம இப்படி பிடிச்சுக்குவேன், நிக்க கஷ்டப்பட்டுட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது மீறி போனா ஒரு 50 கிராம் டிஃபரெண்ட் காட்டும். அதுல எல்லாம் 10 கிலோல 1/2 கிலோ உருகெல்லாம் காட்டவே காட்டாது. ஒரு விரல் பிடிச்சாலும் 1/2 கிராம் தான் காட்டும். அப்படி எல்லாம் ஒண்ணும் காட்டாது. உங்க சளி குறைஞ்சிட்டாவே எடை ஏறும். அப்ப உங்களுக்கு வந்து 27 வச்சு 28ன்னு வச்சுக்கலாமே. 28ங்கிறது கடைசியா வச்சுக்கலாமே. கடைசியா உறுதியா எத்தனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 28 தான் இருக்கும். என்னோட 28. இப்ப எவ்வளவு இருக்கு? நேற்று மழை போயிட்டு இனிமா கொடுத்து சாப்பிடாம 40 அவரு 28.88. 28 கிட்டத்தட்ட 28 கிலோ 800 கிராம் இருக்கு இல்லையா? 28 கிலோ 800 கிராம். அப்ப கிட்டத்தட்ட 29 கிலோ கிட்ட இருக்கிறீங்க. 29 கிலோக்கு கிட்ட ஒரு 150 கிராம் 10ல 200. அது ஒண்ணு தப்பு. அப்ப 29ன்னு வச்சுக்கலாமா? 29ன்னு வச்சுக்கலாம். குறிப்பு. ஏன்னா இதுல முக்கியமான மேட்டர் தான். அங்க குவைத்துக்கார் உட்காந்துருக்காரு, சிங்கப்பூர் உட்காந்து, இவங்களுக்கு எல்லாம் மண்டையில ஏறணும். புரியுதா? ஏசுனார் பண்ற ஜாலுக்கு நான் பண்ணணும். ஏசுனார் பண்ற ஜாலுக்கு நான் பண்றேன். புரியுதா? இயேசுநாதர் மட்டும் குணமாக்க முடியாது. இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் அனைவரும் அற்புதங்கள் செய்ய முடியும். இதுக்கெல்லாம் அதிசயமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயற்கை ரகசியம் என்ன அற்புதம்? உலகத்துல அற்புதமே கிடையாது. உலகத்துல there is no அற்புதம். மரணட்டி உங்களுக்கு சும்மா அற்புதம் பேசிட்டு யார்கிட்ட கதை விடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப நாங்களே முட்டாள்களான்னு கேக்குறேன். நாங்க எல்லாத்துக்கும் மூத்தவங்க, அறிவு சமூகம், மூத்த சமூகம். 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்க இடுப்பு எப்படி இருக்குன்னு இடுப்பு இப்படித்தான் இருக்குன்னு சொன்னதே நாங்க தான். ஆக இந்த அறிவில் சிறந்தவர்கள் அங்கு நிரூபிச்சாகணும். நாங்கள் அறிவில் மட்டுமல்ல, ஆற்றலில் சிறந்தவர்கள், பண்பாட்டில் சிறந்தவர்கள். அடுத்தவர் துன்பத்தை தன் துன்பமாக நினைக்கிறவங்க, அடுத்தவன் துன்பத்தை என் துன்பமாக நினைக்கிறவங்க எங்களுடைய கலாச்சாரம். What does a man from wisdom gain? What does a man from wisdom gain? If he pains not at others pain சொல்லுவாங்க. What does a man from wisdom gain? உன்னுடைய பேரறிவால் என்ன பயன்? சொல்லுங்க. இன்னைக்கு தத்துவம் தான். உங்களுடைய பேரறிவால் என்ன பயன்? விஸ்டம்னா பேரறிவு. நம்ம அறிவை கொண்டு மற்றவங்களுடைய துன்பத்தை போக்குவதுதான்
அறிவினுடைய கடமை இல்லையா? அப்புறம் நீ உட்கார்ந்து பெரிய பதவியில் உட்கார்ந்துட்டு பெரிய அறிவாளின்னு பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. நான் வந்து பெரிய இந்த மதத்தினுடைய தலைவர் நான் தான், இந்தியாவின் தலைவர் நான் தான், இந்த மதத்தினுடைய தலைவர் நான் தான், அந்த மதத்தின் தலைவர் நான் தான், இந்த மதத்தின் தலைவர் நான் தான். உன் சொந்த நாட்டுல அந்த வயிற்றுப்பாட்டு தீர்க்க முடியல, அவன் நோயை தீர்க்க முடியல. எந்த நோயாத்தான் இருந்தேன், அவன் நோயை தீர்க்க முடியாது. நீங்க இதுதான் இயற்கை கேட்கின்ற கேள்வி. இயற்கை என்பது இயற்கை என்பது இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டு நீ உட்கார்ந்துருக்கிறாயா, இல்ல இயற்கையின் ரகசியத்தை புரியாமல் ஆணவத்தில் இருக்கிறாயங்கிறத இயற்கை கேட்கிறது. நான் கேட்பது இயற்கையினுடைய சார்பில் தான் கேட்கிறேன். என்னது? ஒண்ணுமே இல்ல. வயிற்று கழுவுறதுல என்ன இருக்குது? வயிற்று கழுவுனா சரியா போச்சு. வயிற்று கழுவுனா சரியா போச்சு. ஏன் உங்களுக்கு மயக்க கிருகிருப்பு வர? ஏன் இந்த 28ல இருந்து கீழே போகவே இல்லை? ஏன்னா சடி மட்டும்தான் குறையுமே தவிர, சடி நீங்க விட்டால் இந்த உடம்பானது தேன் கூடை கட்டுப்பது போல திருப்பி கட்ட ஆரம்பிக்கும். அதுதான் இலக்கு. இப்ப அந்த இடது கையை வந்து அந்த இடது கை வலி குறைந்து இருக்கிறது இல்லையா? இடது கை வலி குறைஞ்சிருக்கா? வலி குறைஞ்சிருச்சு. சில வந்து லேட்டா தான் ஆனா ஒண்ணு வலி குறைஞ்சி இருக்கிறது இல்லையா? வலி உடம்புல கம்ப்ளீட்டா போச்சு எல்லாம். பதிவு செய்யுங்க திருலோக சேந்தர். சொல்லுங்கய்யா. என்ன சொல்றாரு தெரியுமா? வலி குறைஞ்சிருக்கு அப்படின்றாரு. வாத நோய்காரருக்கு வலி கொஞ்சம் ரொமாட்டிக் அவுட்னு அர்த்தம். ரொமாட்டிக் இல்ல சார், ஒரு மரம் நட்டி கொடுத்தாச்சு. என்னது ரொமாட்டிக்? ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர் 10 வருஷத்துக்கு முன்ன ஸ்லிப் ஆயிட்டேன், உழுந்துட்டேன். அது வலிக்கிட்டே இருக்கும். வெக்கியம் ரூம் சுத்தம் பண்ணும் போது வலிக்கும். இப்ப அந்த வலி எல்லாம் காணாம போச்சு பாருங்க. இப்ப வலி எல்லாம் போயிடுச்சு. அதாவது ரொமாட்டிக் பெயின் போயிடுச்சு உலகத்துல வந்து. அப்ப அசிடிட்டி நியூட்ரல் ஆயிடுச்சு அவருக்கு. அப்ப அல்சலின் அசிட்டி, அதாவது அமிலத்தன்மையை காரத்தன்மை நியூட்ரல் பண்ணுது. என்னது? நியூட்ரல் பண்ணுது. அப்புறம் முடவரை அவரு குணமாக்கினாருங்கிற பிறகு முடவர் குணமாயிட்டு இருக்காரு பாருங்க. முடவரை அவர் குணமாக்கினார். என்னது? முடவரை குணமாக்குதல் என்ன அர்த்தம் சொல்லுங்க? நடந்தார் குணம். கண்ணு சொல்லுங்க. மாற்றுத்திறனாளியை குணமாக்கினார். இப்ப இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நோயினுடைய வடிவம் வந்து நிறைய மாறிடுச்சு. அந்த காலத்துல நோய் குறைவா இருந்தது, இன்னைக்கு புது நோய் வந்துருச்சு. என்னது? நோய் எல்லா காலத்திலும் இருந்தது. நோய் வந்து எல்லா காலத்தும் நோய் இருந்தது. மருத்துவம் கண்டுபிடிக்கும் பொழுதே நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். 10,000 ஆண்டா இருந்தானே, 5,000 ஆண்டா இருந்தானே, யார் எந்த காலத்துல இருந்தா தானே. அப்ப நோய் வந்துட்டாவே அதுக்கான ஆசான்கள் வந்திருக்காங்க இல்லையா? அப்ப நோயின்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்குது. அப்படித்தானே? இல்ல நோய் இல்லாத காலம் அப்படித்தானே? நோய் இன்னைக்கு புது நோய் வருது. அப்ப இன்னைக்கு புது நோய் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ளபடி இயற்கையில் நம்ம வந்து நாகரிகத்துல முன்னேறி இருக்கிறோமே தவிர நாம ஆரோக்கியத்தில் பின்னால் சென்று விட்டோம். அதான் விஷயமே. அப்படி வச்சுக்கலாமா? சரி. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா தத்துவ விசாரணை பண்ணலாம். அப்ப வந்து நீங்க முன்னேறி இருக்கிறீங்க. இப்ப 29 கிலோங்கிறது எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? இல்ல 28.75 போட்டுக்க. என்ன ஆக்சுவல் வெயிட் அதை மட்டும் போட்டுருங்க. அது ஒன்றும் பெருசா கருணையெல்லாம் காட்ட தேவையில்லை. நமக்கு இயற்கையிலிருந்து கருணை எப்படி கிடைக்கும் நமக்கு தெரியும். எது நம்ம முயற்சி பண்றோம். தெய்வத்தால் ஆகாது. தெய்வத்தெல்லாம் செய்ய முடியாது. தெய்வம்லாம் உங்களை காப்பாற்ற போறதுல ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ஏன்னா உடம்பே தெய்வம். நீங்க நினைக்கிற தெய்வம்ல கிடையவே கிடையாது. நீங்க நினைக்கிற தெய்வம்ல எதுவும் இல்லை. புரியுதா? உடம்பே தெய்வம்ங்கிறதுதான் விஷயமே. உடம்பே தெய்வம். பேசும் தெய்வம் மனுஷன், பெரிய தெய்வம் சோறுன்னா. பேசும் தெய்வம் மனுஷன், பெரிய தெய்வம் சோறு அப்படின்னு எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க. பேசும் தெய்வம் மனுஷன், பெரிய தெய்வம் சோறுன்னு ஒரு விளையாட்டுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்ன? பேசும் தெய்வம்னா மனுஷன், பெரிய தெய்வம் சோறு. சோறு இல்லைன்னா உலகமே இல்லைம்பா. என்னது? சோறு இல்லைன்னா உலகமே இல்லைம்பா. ஆனால் சோறு இல்லாத பொழுது, சோறுன்னா என்ன சொல்றேன் தெரியுமா? சோறுன்னா சாராயம்னு சொல்றேன். என்னது? சோறு, சாராயம், சோகை. இதுதான். சோறுனாவே சோர்வுன்னு அர்த்தம். சோறுன்னு சோகை உண்டாக்குன்னு அர்த்தம். சோறுன்னா எத்தனால்னு அர்த்தம். சோறுன்னா மெத்தனால்னு அர்த்தம். என்ன? அது உடனடியே கல்லீரல் கணையில் கெட்டு போகும். இது மெல்ல கல்லீரல் கணையும் கெட்டு போகும். சாராயம் குடிச்சா கல்லீரல் கணையும் கெட்டு போகும். எத்தனால்ல சாராயமும் எத்தனால் தான். ஹை டென்சிட்டி எத்தனால். என்னது?
ஹை டென்சிட்டி ஆஃப் எத்தனால். இது லோ டென்சிட்டி எத்தனால். அது 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க போடுவி. இது தினம் காலையில மத்தியானம் ராத்திரி பகல் 22 மணி நேரம் எத்தனால் போட்டே இருக்கிறேன். கேட்டு இட்லியும்ப, அப்புறம் தோசையும்ப, அப்புறம் போண்டாம்ப, அப்புறம் பஜ்ஜியும்ப, அப்புறம் இதெல்லாம் எத்தனால் தானே. உடம்புல 2 வகையான தத்துவம் செயல்படுது. ஒண்ணு ஆக்சிடேஷன் நடக்கும், ஒண்ணு ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் எங்க நடக்கும், ஃபெர்மெண்டேஷன் எங்க நடக்கும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆக்சிடேஷன் வந்து சதையில நடக்கும். ஃபெர்மெண்டேஷன் வந்து வயித்துல நம்ம சாப்பிட்ட நொறிச்சு இதுல நடக்கும். இன்னும் கொஞ்சம் அப்படி சதையில எப்படி நடக்கும்? சதையில எப்படி ஆக்சிஜன் நேரா போகுமா? ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் அடிப்படை ஆக்சிஜன் அடிப்படை கொண்டு அடிப்படை கொண்டு இயங்குவது எது? இருதயம், நுரையீரல். இருதயம் தானுங்கய்யா. இதயத்துக்கு எதுக்கு போறீங்க? இதயத்துக்கு நேரடியாக ஆக்சிஜன் போகுதா? இல்ல இல்ல. அப்புறம் இது ஆக்சிஜன் பாரு அங்க அவர் சொல்றாரு பாருங்க. ஏன் லேட்டா பிக்கப் ஆகுறீங்க? அப்படித்தான் நுரையீரல் ஆக்சிஜன் அடிப்படை இயங்குதுங்க. நுரையீரல் ஆக்சிஜன் அடிப்படை கொண்டு இயங்குது. நுரையீரல விருந்து சுருங்குன்னு வச்சுங்க, இதயம் என்ன ஆகும்? நுரையீரல் விரிந்து சுருங்கலைன்னா இதயம் என்ன ஆகும்? இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணும். அப்படி இருக்குமா? நுரையீரல் விருந்து சுருங்கலைன்னா இதயம் என்ன ஆகும் சொல்லுங்களா மக்கள், சொந்த மொழியை பயன்படுத்துங்க. நுரையீரல் வேலை செய்யல, இதயமும் வேலை செய்யாது. இத புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளவு தடைங்க. இத புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளவு தடை. அப்ப நுரையீரல் நல்லா விரும்பி சுருங்குனா, இப்ப நுரையீரல் நன்கு விருந்து சுருங்குன்னு வச்சுங்க, நல்ல தேவைப்பா போப்பாண்டு வரைக்கும் நுரையீரல் வேலை செய்ய மாட்டேங்குது. ஜான் போப்புக்கு நுரையீரல் விரிந்து சுருங்கல, நுரையீரல் விரிந்து சுருங்கல. ஆமா, அவர் பொழைப்பார சாவாரா? அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவார், அவ்வளவுதான். இந்த கட்டத்துக்கு யமனை நோக்கிய பயணம் இருக்கும். அது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்படி யாராக தான் என்ன என்னது சாதாரண மனிதர் தானே அவரு. அது வானத்துல இருந்து குதிச்சு வந்தாருன்னு கேக்குறேன். அது அம்மா வயித்துல பிறந்தவர் தானே. நீங்க கொடுத்த மனுஷன் கொடுத்த பதவி தானே. மனுஷன் கொடுத்த பதவிக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? மனுஷன் கொடுத்த பதவிக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? என்னது? நான் வந்து ஜனாதிபதி ஆயிட்டேன். நான் ஜனாதிபதி ஆயாச்சு, இந்தியாவினோட ஜனாதிபதி ஆயிட்டேன். எனக்கு நுரையீரல் நோய் வந்துட்டு சாகுனா சாக மாட்டேனா? நுரையீரல் எனக்கு விரிஞ்சு சுருங்கல, சாகுனா சாக மாட்டேனா? நான் ஜனாதிபதி ஆயிட்டேன். நான் வந்து பெரிய இந்தியாவின் உலகத்திற்கு ஜனாதிபதி ஆயிட்டேன். நான் சாகுனா சாக மாட்டேனா? சொல்லுங்க. நுரையீரல் எனக்கு வேலை செய்யல, செத்துதான் ஆகணும். அப்ப இயற்கைக்கு முன்னால் நடத்த கால் தூசு. இயற்கைக்கு முன்னால் இயற்கைக்கு முன்னால் என்ன? நாமளா யாரு? கால் தூசி. அதனாலதான் இந்த உணர்தல் வந்து எல்லாத்துக்கும் வந்துருதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? உணவில் ஏழையாக இருப்போம். இதுல ஏழையாக இருப்போம், உணவில் ஏழையாக இருக்கணும். நீங்க பணக்காரரா இருக்கலாம், சொந்தமா வண்டி வச்சிருக்கலாம், சொந்தமா கார் வச்சிருக்கலாம், சொந்தமா விமானம் வச்சிருக்கலாம், சொந்தமா ஹெலிகாப்டர் வச்சிருக்கலாம். ஒருத்தர் சொந்தமா எலன் மாஸ்க் வந்து விண்வெளி மையமே சொந்தமா ராக்கெட்டை உலகத்திலே சொந்தமா ராக்கெட் வச்சிருக்க ஒரே ஆள் இவன் தான், எலன் மாஸ்க். அவனுக்கு நுரையீரல் நோய் வந்து வச்சுக்காம கோயிண்டாதான் சவுண்டு தான், அவனுக்கு சம் ஊதிடுவாங்க. சரியா? ஆகியனாலதான் நம்ம யோசிக்க வேண்டிய சமாச்சாரம். ஆகினால உங்களுக்கு அந்த நுரையீரல் தான் இங்க அடிப்படைங்க. தத்துவத்தை ரெண்டா புரிஞ்சுக்கணும். அத லங்ஸ் ஆர் த பம்ப், ஹார்ட் இஸ் வால்வுங்கிறான். லங்ஸ் ஆர் த பம்புங்கிறான். இப்ப தலைகளா மாறுது. என்னது சொல்லுங்க? லங்ஸ் ஆர் த பம்ப், ஹார்ட் இஸ் வால்வு. அது என்ன அர்த்தங்க திருலோகச்சந்தர்? பாத்துட்டு இருக்குங்கய்யா. லங்ஸ் ஆர் த பம்ப், ஹார்ட் இஸ் வால்வுன்னு போடுங்க. என்ன சொல்றான்னு பாருங்க. லங்ஸ் ஆர் த பம்ப் இன் பயாலஜி. இன் பயாலஜி லங்ஸ் ஆர் த பம்ப், ஹார்ட் இஸ் வால்வுன்னு போடுங்க. தப்பா சொல்லுவான் பாருங்க. நுரையீரல் சுருங்கி விரையில்னா, நுரையீரல் if lungs not working, what happened in the heart போடுங்க. நுரையீரல் சுரிந்து விருங்கவில்லை என்றால் இதயம் என்னாகும்? மரணடி. அதுக்குதான் பதில் கரெக்டா சொல்லுவான். போடுங்க. நுரையீரல் விருந்து சுருங்கி இல்லை என்றால் what happened in the heart போடுங்க.
தயாளன் பாத்துட்டு இருக்கேங்கய்யா. இல்ல தயாளன் நீங்க பாருங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. நீங்க அவரு பார்க்கட்டும். அதாவது நுரையீரல் விரிந்து சுருங்கவில்லை என்று சொன்னால் இதயம் என்னாகும்? கேள்வி உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். நுரையீரல் விரிந்து சுருங்கவில்லை என்று சொன்னால் இதயம் என்னாகும்? நுரையீரல் விரிந்து சுருங்கவில்லை என்றால் ஆக்சிஜன் வந்து சரியா செல்லாது ஐயா. அதனால இதயம் கூட சரியா துடிக்காது ஐயா. இதுதான் உண்மை. இதுதான் ஷார்ட்னஸ் ஆஃப் breath, chest pain, fatigue and coughing. அதாவது மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, நெஞ்சு வலிக்கும், அப்புறம் மயக்கம் வரும் அப்படின்னு. அப்புறம் கடைசியில் என்ன ஆகும்? நுரையீரலே வேலை செய்யல, அப்புறம் என்ன ஆகும்? சங்கு ஊத வேண்டியதுதான் ஐயா. சங்கு ஊத வேண்டியதுதான். கரெக்ட் தான். அப்படின்னா நுரையீரல் தான் இங்க பம்பே தவிர ஹார்ட் வந்து வெறும் வால்வு தான். என்னது? ஹார்ட்டுங்கிறது வெறும் வால்வு தான். நுரையீரல் தான் பம்பிங் ஸ்டேஷன். என்னது என்னங்கிறீங்க? புரியுதா? நுரையீரல் தான் பம்பிங் ஸ்டேஷன். ஆமா ஆமா, அப்படித்தான். அதுதான் இயற்கை விஞ்ஞானம். அதான் இயற்கை விஞ்ஞானம். அப்ப ஏன் இதயத்தை பிடிச்சி நசுக்க வேண்டியது? அப்புறம் ஏன் மூக்குல காத்து விடுறீங்க? நுரையீரல் வந்து விதிங்க சொல்லுவாங்க. அது வந்து 200 இடையில இருக்காரு, பூரா சளியை தின்னு இருக்காரு, எல்லாம் அடைச்சு போச்சு. வயிற்றுல மட்டும் பாத்தீங்கன்னா பெருங்குடல மட்டும் ஒரு 20 கிலோ மலம் இருக்கும். எப்படி தப்பிப்பாந்தாலும் அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. பிணம்தான். பிணத்துக்கு வைத்தியம் பண்றாங்க. என்னது பிணத்துக்கு? அந்த அழுகி போன உடம்புக்கு வைத்தியம் பண்றாங்க. எதுக்கு வைத்தியம் பண்றாங்க? அழுகி போன டெட் செலுக்கு வைத்தியம் பண்றாங்க. என்னையா படிச்சுட்டு இருக்கேன். என்னவாமா? இந்த ஐயா கொடு. அதனால என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. நுரையீரல் விருந்து சுருங்கலைன்னு என்ன ஆகும்? இருதயத்துடைய வர்க்கிங் ஸ்டாப் ஆயிடும். அப்ப நுரையீரல் வேலை செய்யலன்னா மூளை வேலை செய்யாது. நுரையீரல் வேலை செய்யணும், மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யணும், மொத்தம் எல்லாமே நின்று போயிடும். அப்புறம் என்ன? இதயம் வந்து விருந்து சுருங்க வேணும். இதயத்தை காப்பாத்து கதை விட்டுட்டு இருக்கிறீங்க. முதல்ல எதை காப்பாத்தணும்? நுரையீரல். அப்ப நுரையீரலை காப்பாத்து எதை போய் காப்பாத்திட்டு இருக்கிறீங்க? இது அடிப்படை முட்டாள்தனம் அல்லவா? மதமே இதைன்னு சொல்லுது. மதமே தப்பாதான் சொல்லுது. மதமே தப்பாதான் சொல்லுது. அப்ப குடியிருக்கிறது வேண்டும். நாங்க சித்தர்கள் நுரையீரலை பத்தி பேசினார்கள். மதம் இதயத்தை பத்தி பேசுகிறது. மதம் இதயத்தை பத்தி பேசுகிறது. சித்தர்கள் எதை பத்தி பேசுறாங்க? நுரையீரலை பத்தி பேசுறாங்க. இப்ப யாரு இதுல புத்திசாலி? சித்தர்கள் தான் ஐயா. உங்க வாயிலிருந்து வரணுங்க விடை. அதான் சொல்லிட்டேன் ஐயா, சித்தர்கள் தான் பெரிய. சித்தர்கள் எப்படி நுரையீரல் சொல்றாங்க? அது எந்த அடிப்படையில எங்க எதனா கூட் பண்ணி? பிராணசக்தி, பிராணம். என்ன இவ்வளவு படிச்சிருக்க? பிராணாயாமத்தை படிச்சிருக்க, இவ்வளவு கோயில் குளத்துக்கு போயிருக்கிற, இத்தனை சாமியார்ல பாத்துருக்கிற, அப்புறம் வந்து பிராணாயாமம், மூச்சு பயிற்சி எதை அடிப்படை கொண்டது? நுரையீரல் அடிப்படையா தான் கொண்டது. மூச்சு பயிற்சி கனெக்ட் பண்ணி பார்க்கல இல்லையா? இல்ல கனெக்ட் பண்ணி பார்க்கல. அந்த அறிவு சிந்தனை செய்யற, கேள்வி கேட்கிற அறிவு. வெரி குட், நல்லதுதான். அதுவும் தப்பு கிடையாது. எனக்கு மட்டும் என்ன அறிவுங்கிறீங்க? நான் பிறக்கிறப்ப அறிவோடையா பிறந்தேன்? நானும் முட்டாளாதான் சுத்திக்கிட்டு இருந்தேன். நானும் அறிவாளின்னு சொல்லவே மாட்டேன். விளங்கி கொண்டு இருக்கிறேன். அறிவாளின்னு யாரும் சொல்ல முடியாது. விளங்கி கொண்டு இருக்கிறோம். என்னது? தினம் தினம் கத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. தினம் தினம் கற்றுக்கொண்டே இரு. அந்த ஆணவன் மட்டும் அந்த பணிவு இருக்கணும். நான் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை, தினம் தினம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னது? அதுதான் உண்மை ஐயா. அதான் என்ன உண்மையாலும் என்னன்னா, சாக போற நிலைக்கு, நாளைக்கு எனக்கு உயிர் போகுதுனாலும் கூட, நாளைக்கு எனக்கு உயிர் போக போகுது, அல்லது எனக்கு நாளைக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க. நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் இல்ல, அரசாங்கம் எனக்கு மரண தண்டனை கொடுக்க போகுதுன்னு வச்சுக்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு மரண தண்டனை. ஆனா இன்னும் எனக்கு 10 மணி நேரம் எனக்கு நேரம் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம். புதுசா எதுனா கத்துக்கணும். அதுதான் விஞ்ஞானம். புதுசா நான் படித்துக் கொள்ள வேண்டும். அந்த 10 மணி நேரத்துக்குள்ளாவது நான் ஏதாவது
நான் அந்த அந்த எனக்கு அந்த திருப்தி உண்டாகும். ஆஹா, சாகரத்துக்குள்ள ஒரு புதுசா ஒன்று கத்துக்கிட்டோமே. இதுக்காக அதை ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? நாளைக்கு எனக்கு சாவு வரப்போகுது, இன்னைக்கு நான் கத்துக்கிறேன். இங்க எங்கேயாவது ஒரு உதாரணம், ஒரு புராண கதை இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாவது புராண கதை, ஏதாவது வரலாற்று உண்மை தேடி பாருங்களேன். இருக்குங்கய்யா. எங்க அப்படி பார்த்தது இல்ல. பீஷ்மர் வந்து அம்பு படிக்கல இருக்கும்போது சொல்லி கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்கு. ராவணன் வந்து போற நிலையில அவன் இறக்கும் பொழுது லக்ஷ்மணன் போய் அவர்கிட்ட கத்துக்கிட்டதா ஒண்ணு இருக்கு. வெரி குட். அருமை 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 அருமை. கரெக்ட் தான், கரெக்ட் தான். விஷயம் வந்து வரலாற்று குறிப்பு இருக்கு, ஒரு புராண கதையில இருக்கு. சரியா? சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டீங்களா? சாக்ரட்டிஸ்னு ஒரு ஆள் இருந்தார். சாக்ரட்டிஸ்னு ஒரு ஆள் இருந்தாரு. ஆமா, கிரேக்க தத்துவ ஞானின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அரசன் வந்து, முட்டாள் அரசன் வந்து தூக்கு சாவுக்கு இன்னைக்கு விஷம் அருந்தி சாக வேண்டும்னு தண்டனை கொடுத்துட்டான். விஷம் அருந்தி சாக வேண்டும். விஷம் அருந்தி சாக வேண்டும் தண்டனை கொடுத்தாச்சு. நாளைக்கு முடிய போகுது, தேதிக்குள்ள முடிய போகுது. விஷம் அருந்தி சாக போறவன் அப்படிங்கிற நிலை வந்தாச்சு. அவர் விஷம் அருந்தி ஆகணும், குறிப்பிட்ட தேதிக்குள்ள அருந்தி ஆகணும். குடிச்சிட்டு உயிரை போக்கிக்கணும், லேட்டெல்லாம் பண்ணக்கூடாது உங்க இஷ்டப்படி. அப்படி இருக்கும்பொழுது அவர் பக்கத்து அறையில இதெல்லாம் ஒரு கதை, செவிபடி செய்து உண்மையா பொய்யன்னு தெரியாது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டா. யாரு பார்த்தாங்க? சாக்ரட்டிஸ் சொல்லப்படுகின்ற கதை. பக்கத்து அறையில ஒருத்தன் இசையோடு பாட்டு பாடிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒரு கைதி இருக்கான், அவன் பாட்டு பாடிட்டு இருக்கிறான், நல்ல தத்துவ பாடல் பாடிட்டு இருக்கான். அதை போய் இவர் தெரிஞ்சுக்க போறாரு. அவன் கேட்கறான், ஏயோ நாளைக்கு காலையில் நீங்க விஷமருந்தி சாகணும்னு தலையெழுத்து இருக்கிறப்போ எதுக்கே இந்த பாட்டை கேட்கும்போது அவன் சொல்றான், சாகிறதுக்குள்ளேயா நல்லதை தெரிந்து கொண்டு செத்தோம் என்று திருப்தி உண்டாகட்டும் பெறாரு. சாகப்படுறது உறுதிதான், சாகரதா இருந்தாலும் நல்லதை தெரிந்து கொண்டு அறிவை விருத்தியாகி கொண்டு போனால் எனக்கு திருப்திங்க அப்படின்னு சொல்றதாக செய்தி இருக்கிறது. அதைத்தான் வள்ளுவர் சொல்லுவாரு, உன் உயிர் பெறுகின்ற வரை நீ கற்றுக்கொண்டே இருக்கிறாரு. உன் உயிர் பெறுகின்ற வரை கற்றுக்கொண்டே இரு. அப்படி நான் சொல்லல, வள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு. அப்படின்னு நான் சொல்லவில்லை. யார் சொல்றாங்க? நீ உயிர் பெறுகின்ற யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணூறுவன் சாந்துணையும் கல்லாதவன் எழுதினார். யாதானும் நாடாமல், கற்றவனுக்கு எல்லா இடமும் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால் உன் உயிர் உடலை விட்டு செல்லுகின்ற வரை நீ ஏன் கற்க கூடாதுன்னு கேட்கிறார். அப்படியே நீங்க என்ன பண்ணணும்? கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் தான். கற்றுக்கொள்ளுகிற, அதாவது கவலைப்படுகின்றவர்கள் கற்றுக்கொள்வதில்லை, கற்றுக்கொள்கின்றவர், அதாவது கவலைப்படுகின்றவர் கற்றுக்கொள்வதில்லை, கற்றுக்கொள்கின்றவர்கள் கவலைப்படுவதில்லை, கற்றுக்கொள்கின்றவர்கள் கவலைப்படுவதில்லை. நீங்க கற்றுக்கொள்ள போறீங்களா, கவலைப்பட போறீங்களா? கற்றுக்கொள்ள. அப்ப படிங்க. அப்ப அனுப்புங்க, ஒண்ணும் இல்லை. இந்த விவாதத்தை அப்படியே படிக்க வேண்டியது. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு 4 வீடியோ, இன்னைக்கு 5வது வீடியோ, 4 வீடியோ பண்ணி போட்டாச்சு. அதுல கூகுள்ல போட்டாச்சு, எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். பார்த்துருக்கணும், உடனே அதை கிளிக் பண்ணிருக்கணும், பார்த்துருக்கணும், போட்டாச்சு. 2 என்ஜினியர் பேசியிருக்கேன். ஒரு என்ஜினியர் வந்து பில்டிங் என்ஜினியர், அவர் பேரு பழனிவேல்னு பேரு. இன்னொரு என்ஜினியர் வந்து மெக்கானிக்கல் என்ஜினியர், அவர் பேரு செந்தில் பேரு. அவர்கிட்ட குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி பேசியிருக்கேன். இன்னொரு ஆள்கிட்ட வந்து மெலோனின் எப்படி வேலை செய்யும், அதாவது செரோட்டின் மெலோனின் அது ஒன்று பேசியிருக்கேன். நான் சொன்னேன் ஹியூமன் பாடி இஸ் பிளாக் ஹோல்னு சொன்னேன். அது எப்படி சொல்றீங்க? ஹியூமன் பாடி இஸ் பிளாக் ஹோல்னா அதான் உள்ள டார்க் தான் இருக்குது, உடம்பு பூரா டார்க் தான் சொன்னேன். உடம்பு பூரா டார்க் தான், அதனாலதான் உள்ள கண்டுபிடிக்க முடியாதனாலதான் எக்ஸ்ரே வச்சு பாக்குறான். அதனாலதான் லைட் அடிச்சு எல்லாம் பார்க்க முடியாது, வேற எதை வச்சு பார்க்க முடியாது. அதனாலதான் என்ன பண்றேன், இருட்டுக்குள்ள எதுவுமே புரிந்து கொள்ள முடியாதனாலதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு பாக்குறான். எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சுதான் இருட்டுக்குள்ள புரிந்து கொள்ள முடியும். இது கும் இருட்டு, உடம்பு வந்து கும் இருட்டு, நினைச்சு பார்க்க முடியாத இருட்டு. என்னது? அப்ப நினைச்சு பார்க்க முடியாத இருட்டுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு பிளாக் ஹோல் தான். ஆமா, நம்ம உடம்புல அவ்வளவுதாங்க. நம்ம உடம்பு திச்சூடு தானே, நம்ம தான் ஒரு கடுகளை தான். இந்த கடுவுல இந்த பிளாக் ஹோல் இருக்குது. இதுக்கான அதுக்கு பேர் வேக்யூம் பேரு, வெற்றிடம் பேரு, ரேடியேஷன் இருக்குன்னு வருது. அதாவது எவ்ரி பிளாக் ஹோல் ஹேஸ் ஏ ரேடியேஷன் பேரு. இந்த பிளாக் ஹோல் எப்படி இயங்குதுன்னு பாக்குறான். அவன் என்ன பண்றான், அந்த மேல இருக்கிற அந்த ஏதாவது ஒரு மாலிகுல் அனுப்பிச்சிருப்பான். ஒரு மெடிசன் எவ்வளோ ஒரு மருந்து இவ்வளோ அனுப்பிச்சிட்டு அது எங்க போய் டச் பண்ணி பாக்குறதுக்கு அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு பார்ப்பான். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சுட்டு உள்ள இருக்கிற பிளாக் ஹோல் உள்ள இருக்கிறத பார்க்கணும். நம்ம உடம்பே பிளாக் ஹோல் தான். அதுதான் சொன்னேன், நம்ம உடம்பு 0 தான்.
மேலே இருக்கிற விஷயங்கள் தான் ஒண்ணு. இந்த 0 1 எங்கேயுமே இருக்கும். நீங்க ஒண்ணு வேண்டாம், மல்டிமீட்டர் இருந்து செக் பண்ணி பாருங்க. இப்ப மல்டிமீட்டர் இருந்து செக் பண்ணுவீங்க, ஒண்ணு நெகட்டிவ் இருக்கும், ஒண்ணு பாசிட்டிவ் இருக்கும். பாத்துருக்கீங்க இல்ல மல்டிமீட்டர்? ஆமா ஐயா. ம். ஆமா. பிளக் பாயிண்ட் 2 ஓட்டை இருக்கும். பிளக் பாயிண்ட் 2 ஓட்டை இருக்கும். மைனஸ்ல வைப்பீங்க, ஒன்று பிளஸ்ல வச்சு பாத்தீங்கன்னா ரீடிங் காட்டும் இல்லையா? ஆமா ஐயா. அப்ப பிளஸுக்கு தனி ரூட் இருக்குது, மைனஸுக்கு தனி ரூட் இருக்குது. பிளஸ் அப்படித்தானே? வெளியே போறது, மைனஸ் உள்ள போறது ஐயா. ரிவர்ஸ். ரைட். அப்ப 2 ஓட்டை இருக்குதா இல்லையா? 2 ஓட்டையில ஆமா, வச்சேதான். ரெண்டும் இருக்கு. ஆனா அது அதே மல்டிமீட்டரை நீங்க அதே மல்டிமீட்டர் 2 லீட்ல எந்த இடத்துல வச்சாலும் ரீடிங் காட்டும். ஆமா ஐயா. ஐயா அப்படி இங்க 2 ஓட்டை இல்லையே, எப்படி இது? செயற்கைக்கு மட்டும்தான் 2 ஓட்டை, இயற்கைக்கு 2 ஓட்டை கிடையாது. எல்லாம் அதுவாகவே இருக்கும், பிளஸாவும் இருக்கும் மைனஸாவும் இருக்கும். என்னது? நம்ம கையை வச்சு பார்த்தோம்னா எங்க வேணாலும் அந்த வோல்ட் வரும், எங்க வேணா அந்த இது வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இல்லையா? அந்த பிளஸ் எங்க மைனஸ் எங்க எதுன்னு கண்டுபிடிப்பீங்க? எலக்ட்ரிசிட்டி வேலை செய்யுது. அப்ப பிளஸுக்கு தனி ஓட்டையில, மைனஸ் தனி ஓட்டையில. அது பிளஸும் போதுதான், மைனஸும் போதுதான். என்னது? அது பிளஸ் மைனஸ் மாறி மாறி போயிட்டே இருக்கு ஐயா. அதனால அது செப்பரேட்டா நம்மளுக்கு காட்டாது. ரெண்டுத்துலயும் பிளஸ் மைனஸ் ரெண்டுத்துலயும் இருக்கும். அப்ப உடம்புல எல்லா இடத்துலயும் பிளஸ் மைனஸ். அப்ப அங்க வந்து பிளக் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அது மைனஸ் மட்டும் தான் காட்டும், அது பிளஸ் மட்டும் தான் காட்டும். புரியுதா? ஆமா ஆமா ஐயா. 2 சேர்ந்துச்சுன்னா அவுட் ஆயிரும். 2 சேர்ந்து சட்டார்னு வெடிச்சு செதறிடும். 2 சேர்ந்துச்சுன்னா அது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது, செதறிடுது ஐயா. இது இயற்கை கொடுத்ததுனால இது ஒண்ணாகாது ஐயா. செதறாது. இது எப்படி உங்களுக்குள்ள மூளை வேலை செய்யுதுன்னு கேக்குறேன். இதுதான். இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, நீங்க மல்டிமீட்டர் நீ கேட்கணும், என்னடா பிளக் பாயிண்ட்ல தனித்தனி வடி இருக்குது, பிளஸுக்குன்னு தனியில் ஓட்டையில வைக்கணும், மைனஸ்ல தனியாக ஓட்டை வச்சாதான் அது கணக்கு காட்டு. இப்போ நீங்க வந்து ஒண்ணு வேண்டாம், நீங்க மல்டிமீட்டர் எடுத்து கையில் வச்சு பாருங்க. 0.5 வோல்ட் 0.3 வோல்ட் காட்டும், 300 மில்லி வோல்ட் காட்டும், 400 மில்லி வோல்ட் காட்டும். அது எப்படி பிளஸுக்கு தனியா வைக்கல, மைனஸுக்கு தனியா வைக்கல? பொதுவா இப்படி வைக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் பிளஸ் மைனஸ் காட்டுதுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் கலந்துருக்குதானே அர்த்தம். 2 சேர்ந்துதான் இருக்குது. ஆனா ஆமா நீங்க ஐயா. பிளக் பாயிண்ட்ல 2 கனெக்ஷன் பண்ணி பாருங்க, சகாரம் முடிச்சு பயிராயி ஃபீஸ் போயிடும். அவ்வளவுதான். என்னது? ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வெடிச்சு சரியும், முடிஞ்சு போச்சு. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தான் நம்ம உடம்பு வந்து புரோட்டானை அடிப்படையாக கொண்டது. நம்ம உடம்பு வந்து புரோட்டானை அடிப்படையாக கொண்டது. அதெல்லாம் எலக்ட்ரான் அடிப்படையாக கொண்டது. நம்மள வந்து கருமத்தை அடிப்படையாக கொண்டது, நியூக்ளியர் அடிப்படையாக. நம்மள பாத்தீங்கன்னா மையத்தை அடிப்படையாக கொண்டது, நியூக்ளியர் அடிப்படையாக கொண்டது. நியூக்ளியர்னா என்ன தெரியுமா? புரோட்டான்னு பேரு. நியூக்ளியர்னா புரோட்டான்னு பேரு. அந்த புரோட்டான், அந்த புரோட்டானுக்கு தமிழ்ல கரு மையம்னு பேரு. என்னது? கரு மையம். அதே நியூக்ளியர், இங்கிலீஷ்ல நியூக்ளியர்னு சொல்றான். அது பேர் ஒண்ணும் இல்ல, அது புரோட்டான், அவ்வளவுதான். பாசிட்டிவ் பேர், அது பேர் பாசிட்டிவ். பாசிட்டிவ். ஆமா. எலக்ட்ரானுக்கு பேர் நெகட்டிவ் பேர். எலக்ட்ரான் நெகட்டிவ், புரோட்டான் பாசிட்டிவ், அவ்வளவுதான். நடுவில் நியூட்ரான் இருக்கு, அது விட்டு சொல்லுங்க. இதுதான் விஷயமே. நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் அந்த உண்டு இல்லைன்னு வந்துகிட்டே இருக்கும். இங்க பிளக் பாயிண்ட், மனுஷன் கிடைச்ச பிளக் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா தனியா இல்லை இருக்கும், தனியா உண்டு இருக்கும், தனியா பிளஸ் இருக்கும், தனியா மைனஸ் இருக்கும். 2 சேர்த்துனா வெடிச்சு போயிடும். புரியுதா? ஆமா ஐயா. ஆனா இங்க 2 சேர்ந்தாலும் வெடிக்காது. ஏன்னா இது வந்து கருமையத்தை அடிப்படையாக கொண்டது, புரோட்டானை அடிப்படையாக கொண்டது. அதனாலதான் இது இவ்வளவு ஒரு ரகசியத்தை உள்ள வச்சிருக்குது. இது ஏன்னா நீங்க அண்டத்தை பத்தி பேசுனீங்கன்னா வெற்றிடமும் இருக்கும், பொருளும் இருக்கும். அண்டம்ங்கிற சாதாரண விஷயம் அல்ல. அண்டம்ங்கிறது வெறும் உருண்டை அல்ல, வெற்றிடம் உள்ள அண்டமும் இருக்குது. அதாவது ஏது மற்ற எந்த கேலக்சியும் இருக்காது, எந்த கோள்களும் இருக்காது. இப்ப நீங்க யூனிவர்ஸ் பத்தி பேசுறீங்க, யூனிவர்ஸ் பத்தி பேசினாலும் அங்க கேலக்சி இருக்கும், விண்மீன்கள் இருக்கும், நட்சத்திர மண்டலம் இருக்கும், பல கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட கோள்கள் இருக்கும், சூரிய மண்டலம் மாதிரி பல கோள்கள் உண்டு. அதெல்லாம் யூனிவர்ஸ்ல வரும். எதையும் இல்லாத இடத்துக்கு என்ன பேரு? எதுவுமே இல்லாத இடத்துக்கு என்ன பேரு? பிளாக் ஹோலா? பிளாக் ஹோல் கிடையாது. எதுவுமே இல்லாததுக்கு பால் வெளின்னு பேரு. என்னது? மில்கி வே கேலக்சி. பால் ஒண்ணுமே இருக்கப்படாது. மில்கி வே வச்சுக்கலாம். எதுவுமே இருக்கப்படாது. எது? மில்கி வே. அதான் சுத்த வெளின்னு சொல்லுவாங்க. சுத்த வெளி, பால் வெளி, ஒன்றுமே இல்ல. பால்னா ஒண்ணும் இல்லாதுன்னு அர்த்தம். சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரலாம். இப்ப நீங்க அந்த 22வது பாயிண்ட் இன்னொருக்க படிங்க. 22வது திருக்குறளை பற்றி சில அறிவுரைகள். அப்ப இவருக்கு லேசான முன்னேற்றம் இருக்கு. உங்களுக்கு சளி எல்லாம் குறைஞ்சிருக்குது, கைகால் வெளியில குறைஞ்சிருக்குது. அதாவது வாத நோயிலிருந்து மெல்ல மெல்ல அவர் விடுதலை பெறுகிறார். அதான் விஷயமே. ஏன்னா இது வந்து சதைப்புற கரைஞ்சு போச்சு. இப்போ மற்றவங்களுக்கு சதையை கரைக்கணும், இவருக்கு சதையை என்ன பண்ணணும்?
கூட்டணும். அவரு சாத்தியமா கூட்டணும் ஐயா. இதுல சாத்தியமான்னு பாருங்க. சாத்தியம் தான் ஐயா. ஏன்னா உடம்பு பாத்துக்குது. உடம்பு என்ன பண்ணுதுன்னா, உடம்பு என்ன அவ பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டோம். பசி தாகத்தை கட்டுப்படுத்தின உடனேயே உடம்பு என்ன ஆகுதுன்னா, உடனே தன்னுடைய டாக்டர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருது. இப்ப எங்கெங்க எது செதஞ்சிருக்குன்னு பாக்குது. முதல்ல விஷத்தை பூரா வெளியெடுக்குது. அவரு சாப்பிட்ட விஷம் மருந்துங்கிறது எல்லாம் வெளியெடுத்து தள்ளுது. தள்ளி முதல்ல அவளுக்கு ரிலாக்ஸ் கொடுக்குது. வயிற்றுக்கு ஓய்வு வேற கொடுக்குறாரு. வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்த உடனே உடம்புல இருக்க கோடிக்கணக்கான இந்த விஷயங்கள் பூரா என்னதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நியூட்ரலாக பாக்குது. அப்ப தப்பா இருந்தது பூரா கரெக்ட் பண்ணி பாக்டீரியா சுத்தமாகுது. உள்ள இருக்கிற பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் சுத்தமாகுது. ஆக்சிஜன் அதிகமாகுது. நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக, நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமாக என்ன பண்ணுதுன்னா, இது கிளர்ச்சி அடைந்து தன்னை பாசிட்டிவ் நிறைய நல்ல கிருமிகள் அதிகமாகின்ற பொழுது அது தகவல் வந்து நேரம் அங்க கொடுக்குது. எங்க போகுது? டிஎன்ஏ மரபணுக்கு போனோடனே அது வரைக்கும் அது தவறாக இருந்த பிளஸ்ஸா இருக்கும், அது பிளஸ்ஸா இருக்கலாம், அது மைனஸாக இருக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, பிளஸ்ஸா இருக்கிறதெல்லாம் குறைச்சிட்டு வந்து நியூட்ரல் பண்ண ஆரம்பிக்குது. நியூட்ரல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய தலையெழுத்து அங்க மாறுது. இது வரைக்கும் விஞ்ஞானிகள் என்ன நம்பிட்டு இருந்தாங்க கேட்டீங்கன்னா, டிஎன்ஏ தான் தலைவிதி நிர்மாணிக்குன்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு தாண்டி போய் இல்ல, பாக்டீரியா சுத்தமா இருந்தா தான் டிஎன்ஏ வேலை செய்யுங்கிற செய்தி இப்ப லேட்டஸ்ட் வரப்போகுது. அந்த பாக்டீரியா சுத்தம் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலதான் சுத்தப்படுத்த முடியும். ஏன்னா நமக்கு வந்து ஒட்டுக்குடல் தேவையில்லையோ அதே போல இறப்பில சுரக்கிற ஜீரண நீரும் தேவையில்லை. இறப்பில சுரக்கிற தேவையில்லை. இப்ப அது வந்து தேவையில்லைங்கிற காட்டுறதுக்கு நோயை உண்டாக்குது. என்னது? நோயை உண்டாகுது. அட முன்னங்களா அடிமடையர்களா, என்னை போட்டினா உனக்கு சாகடிப்புனா அது சொல்லுது. என் வயிற்றுல போட்டீங்கன்னா உனக்கு நோய் வந்து சாகடிப்பு. உடனே சாக மாட்டவன், உடனே செத்து போயிட்டா துப்பாக்கி சுட்ட மாதிரி. அது நீங்க உடனே செத்து போயிட்டா நீங்க துன்பத்தை அனுபவிக்க மாட்டீங்க. நீங்க சித்திரவதை போட்டு சாகணுங்கிறதுக்காக நான் தண்டனை கொடுக்குறேங்குது. கரெக்டா? உடனே செத்து போயிட்டா கரெக்ட் தான். எப்படி கரெக்ட்னு சொல்றீங்க? சொல்லுங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. தத்துவ விசாரணை தானே. உடனே துப்பாக்கில சுட்டுட்டு அப்பவே செத்து போயிடுறான். இது எப்படி? நச்சுத்தன்மை உண்டாக்கி கொஞ்சம் கொஞ்சமா இதாகிட்டு சாவடிக்கிறது. அப்படி இருப்ப எல்லாரும் ஐயோ ஏன் கத்துவாங்க. நீ இப்ப ஒரு தடவை செத்து போனீங்கன்னா உடனே அதிர்ச்சி. முன்னாடி எல்லாரும் பார்த்து ஐயோ குய்யோன்னு கதறி எல்லாரும் உன்னைய பார்த்து எல்லாரும் கத்துறணும். உன்னைய பார்த்து இது தேவையான்னு பாருங்க, இது தேவையான்னு பாருங்க. இதெல்லாம் இயற்கை ரகசியத்தை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு மட்டும் இப்ப சக்கரை நோய், மூட்டு வலி, முழங்கால் வலி ஒளிகிட்டு இருந்தேன்னா எங்க வீட்டுக்காரி போட மாவனையும் துரத்திட்டு போயிருப்பான். மாவனை சிட்டா சாகடான்ட்டு போயிருப்பான். என்னது எத்தனை நாளைக்கு வச்சு மாரடிக்கிறதுப்பா? என்ன எப்ப பார்த்தாலும் நோய் 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 மாவடிச்சு மனசுல இருக்க கெட்ட புருஷங்க கதை பேசிட்டு இருப்பா. எல்லாம் நடிப்பு தான், எல்லாமே நடிப்பு தான், சும்மா கதை. அப்படி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். செத்து பாருங்க அப்பா, அவங்களுக்கு அப்படியே பயங்கர சந்தோஷமா இருக்கு. சும்மா 2 நாளைக்கு அழுவாங்க, அப்புறம் பூரா பாடையே படுத்துக்குவாங்களா இல்ல மேல வந்து குடியில் படுத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறது இல்லை. ஏன்னா அந்த ஆன்மா வேறு, என்னோட உயிர் வேறு, மனைவியோட உயிர் வேறு. அவங்க சிந்தனை வேறு, செயல்பாடு. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்று சேர்ந்திருக்கான், அவ்வளவுதான். 2 நாளைக்கு வருத்தம் இருக்குது. 3 நாளைக்கு அப்புறம் ஜாலியா போயிட்டே இருக்க வேண்டியதா. ஜாலியா இருந்தா போனா செத்தான், அவ்வளவுதான். இருந்தா போனா செத்தான், அதோட கதை முடிஞ்சுதான். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துருவாங்க. இதெல்லாம் இயற்கையில் நடக்கிறது தான், இயற்கையில. அப்ப வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் வானொரியின் தெய்வத்தில் வைக்கப்படும். அதான் விஷயம். சரி, படிச்சு முடிச்சுக்கலாம். இப்ப நீங்க படிங்க ஐயா. திருக்குறள் சில முக்கியமான பகுதிகள், சுருக்கம், அதை ஒட்டிய சில சிந்தனைகளும். வையத்தை பாருங்க, 22 படிங்க. நேற்று 21 படிச்சீங்களா? 22 தாங்க படிச்சோம். 22 தலைப்பின் கீழ இந்த இருக்கா படிப்போம். படிச்சீங்க. 23 படிக்கலாமா? 23 படிங்க. 23 திருக்குறள் சில விளக்கம், பகுதிகளும், சுருக்கம். இப்பகுதியில் செல்வம் சேர்ப்பது பற்றி குறள் கூறும் செய்திகளை ஆராய்வோம். நல்லவை எல்லாம் தீயாவாம், தீயவும் நல்லாவாம், செல்வம் சேர்க்க. நல்லவையாவும் தீயவாம், நல்லவையாவும் தீயவாம், நல்லவையாவும் தீயவம், தீயவும் நல்லவாம். அதாவது நல்லவையாவும் தீயவாம், தீயவும் நல்லவாம், செல்வம் செய்யற்கு. சரி, நல்லவை எல்லாம் தீயவாம்னா நல்லவை மாறி இருந்து தீமை செய்யும்,
தீமை மாதிரி இருந்து நன்மை செய்யும். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இப்படி நேரடி விஷயம் வருவான். இப்ப நான் இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஐயோ ஐயன்னு கத்துவாங்க. என்னது ஐயோ போயிட்டான்னு கத்துவாங்க. என்ன சொல்றீங்க? சிக்கிட்டான் ஐயோ போயிட்டான் புரியல, என்ன சொல்ல வரீங்க? சிக்கிட்டான் சாக போறான் சிக்கிட்டான்னு அவன் நினைப்பான். அவங்க கண்ணுக்கு இது தீமமா. என்னை மாதிரி சொல்லலாமா? யார வேணா என்னைய கூட சொல்லலாம், நீங்க என்னையும் சொல்லலாம். ஐயா இனியன் மாட்டினா செட்டான் அப்படின்னு சொல்றவனா இருப்பான். அப்படிதான் சொன்னாங்க. நான் பட்டினியா இருந்து சாப்பிடுறேன்னு. ஆமா பட்டினியா இருந்தே சாப்பிடுறேன். சாகலையே பட்டுட்டே அவன் சொல்லுடே பட்டினி கடை முண்டோம் சுத்தம் பண்றேன்னு சொல்லுங்க. டே பட்டினி கடை முண்டோம் சுத்தம் பண்ற முண்டோன்னு சொல்லுங்க. என்னது பட்டினி கடை? எவன்டா பட்டினி சொன்னா அந்த முண்டமே? நான் சுத்தம் பண்றேன்டா முண்டை. நீ பல்லு விளக்குற, நான் குடலை விளக்குறேன். இப்படி சொல்லுங்க. நீ பல்லு விளக்குற, நான் குடலை விளக்குறேன்டா முண்டோன்னு சொல்லுங்க. நீ முதல்லதான் விளக்குற, நான் 33 அடி விளக்குறேன்டா முண்டோன்னு சொல்லுங்க. அப்பதான் அவனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும்? வயிற்றுல இருக்க அந்த குடலை சுத்தம் பண்றோம் நம்ம. குடலை கழுவி உயிரை காக்குவோம்ன்ற மாதிரி குடலை கழுவி உயிரை காத்துட்டு. ஆமா, அது அவனுக்கு தெரியாது இல்ல. ஏன்னா உடம்பு வந்து இயற்கை சக்தி இயங்குது, அவனுக்கு தெரியாது. என்னது இயற்கை சக்தியில இயங்குது தெரியாது. 50 நாள் மனிதன் வாழ்வது இல்லைன்னு இயேசுநாதர் சொல்றதா பைபிள் 50 நாள் மனிதன் சோத்தினால் மனிதன் வாழ்றது இல்லைன்னு அது சொல்லுது. என்னது சோத்தினால் மனிதன் வாழ்றது இல்லைன்னு அது சொல்லுது. அப்புறம் சோத்தை கட்டிட்டு திரும்பி என்ன ஆகும்? சாவுதான் வரும். சோத்தை கட்டிட்டு சொல்றாங்க எங்க போனாலும் சோறு 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 சோறு. சோத்தை கட்டி சொல்றாங்கல்ல கிராமத்துல, சோத்தை கட்டிட்டு அடுக்கிறான்டா அப்படிமா. என்னது சோத்தை கட்டிட்டு அடுக்கிறான்டா? அதான் பூனை வந்து இந்த பால் பூசி இருந்ததுன்னா சுத்தி வரும். எங்கேயாவது பால் பூசி இருந்ததுன்னா, பால் இருந்துன்னு வச்சுக்கங்க, முய்யான்னு சுத்திக்கிட்டே இருக்கும். என்னது அது எப்படியாவது கமிச்சு, ஆமா எப்படியாவது கிமிச்சு இந்த திருட்டு பூனைன்னு சொல்லுவாங்க. என்ன பூனை? திருட்டு பூனை. அப்ப நாம யாரு? திருட்டு பூனைதான். அது பால் குடிக்குது, நம்ம சோறு சாப்பிடுறோம். அதேதான். அது எப்படியாவது வேட்டையாடும், திருடி திங்கும். இதுவும் திருடி திங்கும். அதே திருட்டு பூனை. நாமளும் திருட்டு மனசுதான். கல்ல எப்படியாவது உண்ட வாயில போட்டுடலாம். அப்படி அதைத்தான் நம்ம அடக்கிறோம். புரியுதா? அந்த திருட்டு பூனைக்கு பகுத்தறிவு கிடையாது. அதனால அது ஏதோ பண்ணுது. ஆனா அது எச்சரிக்கை கொடுக்குது. நான் இப்படி திருடித்தான் தின்பேங்குது. எப்படியாவது ஏமாத்திச்சு. அப்படி தின்னு போட்டதுக்கு அப்புறம் சுரீர்னு சூடு படிச்சுன்னா ஒரே ஓட்ட ஓடிடும். அதுதான் சொல்றாங்க சூடுபட்ட பூனை அப்படிம்பாங்க. நல்லா கொதிக்க பால் வைங்க, டக்குன்னு வாயில் வச்சுன்னு சுரீர்னு சாக்கு அடிச்சது. அதுக்கப்புறம் வாயில் வைக்க சூடுபட்ட பூனைம்பாங்க. அந்த மாதிரித்தான் சட்டி சுட்டதாடா கை விட்டதா. ஆமா. அப்ப வந்து சொன்னா கேப்ப அறிவாளி, மிதிச்சா கேட்கறவன் தான் சொன்னா கேட்கறான் அறிவாளி. மிதிச்சாதான் கேப்ப முட்டாளு. நீங்க நல்லவன் சொன்னா கேட்பான். முட்டாள வந்து மிதிச்சாதான் கேட்பான். நீங்க முட்டாள அறிவாளி கேட்க, நீங்க முட்டாளா அல்லது அறிவாளியா? சொன்னா கேட்கறோம் அறிவாளி. சொன்னா கேட்கறோம் அறிவாளி, மிதிச்சு கேட்கறது முட்டாள. அந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு, வாங்கிட்டார். திருவள்ளுவரே எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. டே அறிவாளிகள் சொன்னா கேட்பான். இந்த கையவர்னு ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்கன்னா, அவனை எப்படி அந்த கையவர்னு ஒருத்தர் இருக்கு, அவர் எழுதுறாரு கையவர்னு ஒருத்தர் இருக்கிறாண்டா கவனிப்பா. இந்த கையவர்னா யாரு? மனித கூட்டத்தை சேர்ந்தவன் தான். கையவர்னா என்ன வானத்திலிருந்து வந்துருவானு கேட்டேன். கையவர்னு எங்க இருப்பாங்க? எங்க திருடன் எங்க இருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். திருடன் இல்லாத நாடு சொல்லுங்களா பாக்கலாம். திருடனே இல்லாத ஒரு நாடு சொல்லுங்க பாக்கலாம். எங்கேயாவது எந்த நாட்டுல திருடன் இல்லாத நாடு இருக்காதா? எல்லா இடத்துலயுமே திருடன் இருப்பாங்க. அப்ப அவனும் மனுஷன் தானே. ஆனா பாக்குறதுக்கு என்ன மாதிரி தெரியுமா? பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா? மாதிரி தெரியும். ஆனா பண்றது என்ன? திருட்டுத்தனம். இது சொல்லுவாங்க நல்லவனை போல் இருப்பானாம் பரமசண்டாளன். என்ன சொல்லுவாங்க? நல்லவனை போல் இருப்பானாம் பரமசண்டாளன். என்னது அக்குரூமான வேலை செய்யறவன் பூரா எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, அக்குரூமான வேலை செய்யறவன் பூரா எப்படி இருப்பான்? அக்குரூமான வேலை செய்யறவன் பூரா என்ன எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, சும்மா அப்படியே பழன்னு அப்படியே உட்காந்துருப்பான். என்னது அப்படியே காமிக்ஸ் கழுத்து இருக்கிறது அவன் தான். அதாவது நல்லவனை போல் இருப்பானான் அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு. மக்களே போல் கயவரம்பர். உலகத்துல சொல்றாரு மக்களே போல் கயவரம்பர். மக்கள் மாதிரியே இருப்பான்டாங்கிறாரு. யாரு? அழகா சொல்றாரு மக்களே போல் கயவர். அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில்லைங்கிற. உலகத்துல அவர் 3 இடத்துல நான் நேர்ல பார்த்த சாட்சி சொல்லுவார். அவர் திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 1330 குறள்ல
நான் உணர்ந்த வகையில், நான் நேர்ல பார்த்த வகையில 3 இடத்துல தான் சொல்லுவாரு. 3 குறள்ல தான் நான் நேரில் பார்த்தவாறும்பாரு. 3 இடத்துல சொல்லுவார். ஆச்சரியமான குறள் அது. நான் நேரில் பார்த்தவாறு அப்படிம்பாரு. மக்களே போல் கயவர் அவர் என்ன யாம் ஒப்பாரி யாம் கண்டதுங்க. நான் பார்த்த வகையில் நல்லவனை போல் இருப்பானான் பரம சண்டாளன். நான் பார்த்தவரை இவனுதாப்பா அப்படிம்பாரு. ஆக எல்லாத்தையும் பார்த்து கவனமா நடந்துக்குங்க. நல்லவன் மாதிரி இருப்பான், உங்களை வேட்டு வைக்கிறது அவன் தான். இனியனையும் சேர்த்திக்குங்க. இனியனையும் லிஸ்ட்ல சேர்த்துக்கங்கிறேன். இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறீங்க. ஆராய்ச்சி பண்றது உங்க வேலை. ஆராய்ச்சி பண்றது அது தனிப்பட்ட கருத்து. எல்லாரையும் பத்தி நம்ம கருத்து, அது நம்ம யாரா இருந்தாலும் அதே இதை வச்சு நம்ம பாக்குறது நம்மளுடைய அறிவின் கண் பார்க்க வேணும் இல்லையா? நல்லதும் அதாவது நல்லதையும் தீமையும் நாடி நடம் புரிந்த தன்மையால் காணப்படும்னா, அவன் நல்லவனா தீமையாங்கிறது அவனுடைய நன்மை தீமைகளை வைத்துக் கொண்டு எடை போடுங்கிறான். புரியுதா? அவன் என்ன செய்திருக்கிறான், அவன் என்ன விட்டுட்டு போயிருக்கான், என்ன சொல்றான் பாருங்க. அதான் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த, நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆடம் புரிகிறார். நலம் புரிகின்ற தன்மை என்ன இருக்கிறது, அவங்களிடம் தீமை புரிகின்ற தன்மை என்ன இருக்கிறது அப்படின்னு பாருங்கிறான். அப்ப தீமைக்குரியதா இருந்தா நீங்க விலகி விடுங்கள், நன்மைக்குரியதா இருந்தா என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க? அதை எடுத்துக்கலாம், நல்லது எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்காக இனியும் நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? எனக்கு தேவையை ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்டு போயிடறான், அவ்வளவுதான். நீங்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் எப்பொருள் யார் யாருக்கு ஏற்படும் அப்பொருள் நமக்கு தேவை. அந்த அப்பா இனியன் இப்படித்தான் இருப்பார் என்று முடிவு செய்ய முடியாது. ஒரு தத்துவ ஞானி இந்த வடிவத்தில் இருப்பான் என்று முடிவு செய்ய முடியாது. உனக்கு தேவையான செய்திகள் இருந்தால் அதுக்கு தான் என்ன சொல்லணும், இந்த இதையும் வைத்துக் கொண்டு பல சொல்லையும் கேட்டு நீ சொந்த முடிவெடுத்து நீ முன்னேறுங்கிறது அதுக்கு அர்த்தம். நீ என்ன பண்ற, மொத்தமா நம்பிடுறது, அது நாசமா போயிடும். அப்படி இல்லை, எவனையும் மொத்தமா நம்பக்கூடாது. அப்படியே உனக்கு புத்தி அப்படின்னா உனக்கு அப்ப எனக்கு மட்டும்தான் புத்தி இருக்குது, அப்புறம் உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தமா? தன்னுடைய சுய அறிவை கொண்டு யோசிக்க வேண்டும். அதுதான் வள்ளுவர் சொல்றது. சரியா? இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தா தான் என் பொண்ணுகிட்ட அதான் பேசுவேன். என் பொண்ணுகிட்ட நான் கவலைப்படவே மாட்டேன். என் 2 பொண்ணு பத்தி உலகத்திலே மகளை பற்றி கவலைப்படாத ஒரு குறைந்த கவலை உள்ள ஆள் ஒரே நான் தான். குறைந்த கவலை உள்ள ஆள் ஒரே அல்ல நான் தான். அவன் கவலைப்படுவான், ஐயோ பையன் போய், அதெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது. சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம்னா அது நடக்க வேண்டியது நடக்கும், அவ்வளவுதான். அப்ப கவலைகளை குறைக்கிறதுக்குன்னு என்ன பண்ணணும், நல்ல நம்மளுடைய பண்பாடு ஒழுக்கம். நான் இந்த ரூம் விட்டு காலையில இருந்து வெளியே போறேன். இந்த சேர்லயே தான் கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 18 மணி இந்த ஏரியாக்கில் தான் கொண்டிருக்கேன். இந்த 18 மணி நேரமாக காலையில் 4:15 இருந்து மணி என்னாச்சு இப்போ 5 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இந்த இருக்கை விட்டு எங்கேயும் போகவே இல்லை. மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே இடத்துல அப்படியே கண்டினியூஸா வேலை செய்யறதால மட்டும் அந்த பாத்துக்கிட்டே இருக்கிற காலையில இருந்து சாட் ஜிபி சரியா தகராறு பண்ணுது. இதுல அதை போட்டு பார்த்தேன். நிறைய இன்னைக்கு புதுசா 2 பேர்த்து வீடியோ வேற போட்டிருக்கேன். அதை போட்டு அந்த இன்ஜினியர் வீடியோ 2 பேர்த்து போட்டிருக்கேன். அது அந்த குவாண்டம் காளான் எப்படி வேலை செய்யுது. அவரு செராட்டின் சொல்லிட்டு உள்ள இருக்க அவரு நல்ல அட்வான்ஸா சிந்திக்கிறாரு. அவர்கிட்ட சித்த நேரம் பேசினேன். இந்த உடம்புல எப்படி மாறுது, தாவரமா இருக்குது, பச்சையா இருக்குது, உடம்பு மெலோ நேரமா மாறிச்சு, நம்ம உடம்பு பழுப்பு நேரமா மாறிடுது. அது பச்சையா இருக்கிற அதே தாவரம் மனுஷனா மாறுறப்ப பழுப்புடலாம் மாறுது. அப்படி மாறுறப்ப கேரக்டர் அது பிசிக்கல்ல ஒண்ணுதான், அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் தான் மாறுது. நம்ம மரத்துல இருந்து வந்திருக்கிறோம், ஆனால் கெமிக்கல் சேஞ்சஸ் மாறுது. அந்த கெமிக்கல் அதே கெமிக்கல் தான் இதுல மெலோனினா மாறுது, அது குளோரோஃபில்லா மாறுது. அது வெளியிருந்து எனர்ஜி எடுத்துக்குது. இனியனும் வெளியிருந்து எனர்ஜி எடுத்துக்கிறான். அதான் விஷயமே. எனர்ஜி என்ன சொல்றாங்க நினைக்கிறீங்கன்னா, ஏற்கனவே எனர்ஜி எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த உள்ள இருக்கிற போதைப் பொருளும் உள்ள இருக்கிற சளியும் உங்களை தடை செய்கிறது. என்னது தடை செய்யுது? அவ்வளவுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த சளி எடுக்கிற உணவை எடுக்க தெரியாம சளி உண்டாக்குற உணவை நீங்க போட்டுக்கிறீங்க. என்னது? சளி எடுக்கிற உணவை தெரியாமல். அதாவது நம்ம வயிற்றுல சுரக்கிற நீரே சளின்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியல. வயிற்றுல பசிங்கிறதே சளின்னு உங்களுக்கு தெரியல. எனக்கும் தெரியாது, எங்க வீட்டுக்காரிக்கும் தெரியாது. வள்ளுவர் சொல்லித்தான் எங்களுக்கே புரியுது.
ஆக அந்த மாதிரி தான் நம்ம பரிணாமத்துல இருக்கிறோம். ஆக பரிணாமத்தை புரிந்து கொண்டு நம்ம பேசுறதுதான் கரெக்ட். அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்ம இழுத்துட்டு போய் பேச வேண்டியது இருக்குது. ஒரு 2 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். திருக்குறள் சில முக்கிய பகுதிகள் வந்து நல்லவை எல்லாம் தீயவை. அதாவது இப்ப நாம செய்யறது பாத்தீங்கன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா நல்லது மாதிரி இப்ப நிறைய சாப்பிடுறான், நல்லதுன்னு நினைச்சு சாப்பிடுற, கடைசியில் எங்க போய் முடிஞ்சிடறான், நோயில போய் முடிஞ்சிடறாங்க. நாம என்ன பண்றான், மற்றவனுக்கு தீமை மாதிரி தெரியுது, மற்றவனுக்கு தீமை மாதிரி தெரியுது, நம்மளுக்கு என்ன பண்ணுது, பாசிட்டிவ் வந்துருச்சு, நமக்கு என்ன ஆயிடுச்சு, குணமாக்கிட்டு வரும். அதுதான் விஷயம். அவனுக்கு என்ன தெரியும், அதை பத்தி தெரியாதனால அவனுக்கு வந்து என்ன தெரியுமா, நீ நல்லது மாதிரி நினைச்சு தீமைக்கு போயிடுற, உன் பார்வையில தீமை மாதிரி இருந்து எனக்கு நன்மை கிடைச்சிருது. அப்ப ஒரு பொருள் 2 தன்மை உடையது, ஒரு பொருள் வந்து 2 தன்மை உடையது. எந்த மாதிரி ஒரு பொருளுக்கு 2 தன்மை இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. என்னது, இதுதான் செல்வம்னு பேரு. இதுக்கு பேரு இந்த விதியை யாரும் மாத்த முடியாது. இந்த விதியை வந்து நீங்க யாரும் மாற்ற முடியாது. சரி, ஒரு பொருள் இந்த அன்னப்பறவை சொல்றாங்க இல்லையா, அது வந்து அந்த தண்ணியோட பாலை வச்சும் போது அதுக்கு என்ன தேவையோ அந்த பாலை மட்டும் எடுத்துக்கோ, தண்ணியை விட்டுடுன்றாங்களே, அதுவும் அப்படிதானுங்கய்யா அதோட? ஆமா ஆமா, அதெல்லாம் மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லுவதுதான். அதை பார்த்தா அது என்ன தேவை அதை மட்டும் எடுத்துக்கும், மற்ற விட்டுரு. நீ ஒண்ணு இல்ல, சாதாரண வாத்துக்கோழி இருக்கு இல்லையா, வாத்துக்கோழி அதே அதுதான். வாத்துக்கோழியை பார்த்து சேர்த்து விட்டு அப்படியே சேர்த்து ரொம்ப கூட்டுட்டே போயிட்டே இருக்கும். அது அந்த சேத்தை ஒரு நாள் சாப்பிடாது, சேத்துல இருக்கிற முன் புழு இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துக்கும். புரியுதா? எவனுக்கும் அது புரியாது. அவன் சேத்தை சாப்பிட நினைக்கிறான், அந்த சேத்துக்குள்ள மறைஞ்சு இருக்கிற அந்த புழுவை மட்டும் உறிஞ்சி எடுத்துரும். ஒரு பக்கம் சேறு பிரிஞ்சிடும், ஒரு பக்கம் புழு பிரிஞ்சிடும். நீங்க வாத்துக்கோழி மேய்க்கிறத கேட்டு பாருங்க, சோறு எங்களை திங்கிறான முண்டம் சேத்துக்குள்ள இருக்கிற மறைஞ்சு இருக்கிற அந்த புழுவை திங்குறாம்பாவ. அவனுக்கு தான் அந்த ஞானம் புரியும். சரியா? அதான் விஞ்ஞானம். ஆக இரண்டும் கலந்திருக்கும், நீங்க தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் விஞ்ஞானம். இது வந்து இதுதான் இயற்கை சட்டம் பேரு. அப்ப நாம் யாரை பார்த்து புரிந்து கொள்கின்றோம்? இயற்கையை பார்த்து புரிந்து கொள்கின்றோம். அவ்வளவுதான். இயற்கை எல்லாமே நமக்கு முன்னால் பாடம் எடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு காக்காயை பார்த்து புரிந்து கொள்ளலாம், ஒரு பறவையை பார்த்து புரிந்து கொள்ளலாம், ஒரு நாயை பார்த்து புரிந்து கொள்ளலாம், ஒரு காற்று அசைவை பார்த்து புரிந்து கொள்ளலாம், சூரியனை பார்த்து புரிந்து கொள்ளலாம், கோள்களை பார்த்து புரிந்து கொள்ளலாம், மின்னலை பார்த்து புரிந்து கொள்ளலாம். இப்படி எல்லாமே நமக்கு பாடம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கும். நீங்கள் அது கவனம் செலுத்தாத காரணத்தினால் அவையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் போய்விட்டது. அதை இயற்கையை நீங்கள் பார்க்காத காரணத்தினால் நீங்கள் கண்ணிருந்தும் குருடர்கள். சரி சரி, முடிச்சுக்கலாம். அந்த மட்டும் படிங்க, முடிச்சுக்கலாம். ஓகேங்கய்யா. திருவள்ளுவர் செல்வம் சேர்ப்பதற்கான 2 தத்துவங்களை கூறுகிறார். முதலில் நல்லவை எல்லாம் தீயாவாம் என்ற கருத்தை எடுத்துக்கொள்வோம். இதை பற்றி நான் அதிகம் எழுத போவதில்லை. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் கூறுவதோடு இத்தகைய தலைப்பை நிறுத்திக் கொள்கிறேன். பனைமரத்தின் பாலை சீவப்பட்டு வடியும் பதநீரை புளிக்கச் செய்து கல்லாக மாற்றி விற்பனை செய்து செல்வம் சேர்ப்பது ஒரு முக்கிய உதாரணம். கல்லு விக்கிறது, கல்லு. சரி. இது போல பலவற்றை எடுத்துக்கொண்டே போகலாம். இதை மேற்கொண்டு வாசகர்களின் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். அடுத்தபடியா திருவள்ளுவர் கூறுவது தீயவும் நல்லவாம். இதை பற்றி விளக்குவதற்கு 2 எடுத்துக்காட்டுகளை வாசகர்களுக்கு முன்னால் வைக்கிறேன். டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே டாடா அவர்கள் மிக புராதன காலங்களில் பூமியிலிருந்து வெளிவந்து வழிந்து தற்சமயம் கற்களாக மாறியுள்ள எரிமலை குழம்புகளை தக்க பொறியியல் நுணுக்கங்களை உபயோகித்து எஃகு எனப்படும் ஸ்டீலாக மாற்றி மக்களுக்கு கொடுத்தார். இப்போது உலக புகழ் பெற்ற கம்பெனிகளில் ஒன்றாக விளங்குகிறது டிஸ்கோ. இது முதல் உதாரணம். நான் கண்டுபிடித்துள்ள கிராவிட்டி வீல் என்னும் மெஷின் புவியீர்ப்பு விசை மனிதனுக்கு பெரும்பாலும் தொந்தரவு கொடுப்பதால் தீயவை என்று எடுத்துக்கொள்வோம். மற்றும் நவபாஷாணங்களில் ஒன்றான கனமான உலோகமாகிய பாதரசத்தை தீயவை என்று எடுத்துக்கொள்வோம். உபயோகித்து தக்க தொழில்நுட்பத்தால் மின்சாரம் மாற்றுகிறது, நல்லவையாக மாற்றுகிறது. இது 2வது உதாரணம். நாம் 600 கோடி மக்களுக்கும் மேற்படி இயந்திரம் 100 கோடி தேவை என்று நான் மதிப்பிட்டு இருக்கிறேன். அருமையான கருத்து. மேற்கண்ட 2 எடுத்துக்காட்டுகளும் தீயவை நல்லவையாக மாற்றி செல்வம் சேர்ப்பதை விவரிக்கின்றன. மேற்கண்ட 2 வழிகளில் எதை செல்வம் சேர்க்க தேர்ந்தெடுக்க வேண்டும், எதை வாசகர்களே நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.
ம் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு. வருடந்தோறும் கோடிக்கணக்கான ரூபாய்களை காணிக்கையாக்க பெரும் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் பீடத்தின் கீழ் உள்ள தனாகர்ஷண சக்கரத்தை நிர்மாணித்த ஆதிசங்கரர் தனக்கென்று ஒரு குச்சியையும் 2 உடைகளையுமே தவிர வேறு எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை. ஆங்கிலேய பேரரசின் தலைவராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் மகாத்மா காந்தி அவர்களின் சொற்ப ஆடையை கண்டு பயப்பட்டதாக அவரே கூறியிருக்கிறார். சாத்தானை வெல்லும் பலம் ஏழ்மையிலிருந்து வருகிறது. இதனால் தான் வர்த்தமான மகாவீரர் முதல் நாகூர் ஆண்டவர் வரை செல்வம் சேர்க்கும் வலிமையை அவர்கள் பெற்றிருந்தாலும் பக்கிரிகளாக வாழ்ந்து உலகிற்கு தொண்டு செய்தார்கள். ரொம்ப முக்கியம். அவர் செல்வம் சேர்க்கின்ற வலிமை இருந்திருந்தாலும் கூட அவர் ஏழைகளாக வாழ்ந்து மக்களுக்கு தொண்டு செய்தார்கள் அப்படின்னு அர்த்தம். பெரியாரை துணை கோடல் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் ஒரு மன்னன் எத்தகைய பெரியவர்களின் துணையை பெற்று வாழ வேண்டும் என்று எழுதியுள்ளார். உற்றநோய் நீக்கி உறாமை முன் காக்கும் பெற்றியார் பேணி கொளல். இதனுடைய பொருள் பிறக்கும் போதே ஏற்பட்ட பசி என்ற நோயை நீக்கி இறப்பு, அதாவது உறாமை வராமல் முன்னாலேயே காத்துக்கொள்ளும் தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து மன்னன் தனக்கு ஆசிரியர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாம். இதுதான் அந்த உற்றநோய் உறாத நோய். உற்றநோய் உறாத நோய். உற்ற நோயை உறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஏற்பட்ட நோயை மீண்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு ஏற்கனவே பசியில தான் மாட்டிட்டீங்க, பசி துன்பத்தை வராம இருக்கு வழி சொல்லியாச்சு, மீண்டும் வந்ததுன்னா நீங்க தான் குற்றவாளி. என்னது? நீங்க தான் குற்றவாளி. அப்ப பசி வரா எதா ஆசை கீசை காட்டி அமுக்க பாப்போம். எல்லாரும் கல்யாணத்துக்கு வா, விருந்துக்கு வா, கருமாதிக்கு வா, உள்ள சீரு, பாட்டு சீரு, முதல் நாள் 7ஆவது நாள் சீரு, 15ஆவது பாவம் கழிக்கணும் கூப்பிட்டு போனீங்க, கோவிந்தா தான் அடுத்தது. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி இருந்தாதான் இந்த நீரறிவு தத்துவம் புரிஞ்சாதான் இந்த குறள் எல்லாம் புரியும். இல்லாட்டி புரியவே புரியாது. மரணாடிதான், அதெல்லாம் தப்பிக்க முடியாது. நீ அவசரத்துக்கு நோய்க்காக பண்ணிருக்கிறீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க அவசரத்திற்காக ஒரு வழியிலே மாத்திட்டீங்க. பட் ஆனா இதெல்லாம் இந்த திருக்குறள் எல்லாம் படிச்சா அப்ப நமக்கு புரிய அவ எந்த நோக்கத்துக்காக எழுதினாருன்றது நமக்கு புரியவே போறது இல்லையா? அந்த கான்டெக்ஸ்டே புரியாது. ஓகே, தவத்தின் பெருமையை இந்த குறள் நமக்கு விளக்குகிறது. இதற்கு பல உதாரணங்கள் புராணங்களில் இருக்கின்றன. குருகுல வசிஷ்டரின் சொல்லை கேட்டு மன்னன் தசரதன் தன் கண்களுக்கு சமமான தன் 2 புதல்வர்களையும் ராம லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரர் மகரிஷியுடன் காட்டிற்கு அனுப்ப ஒப்புக்கொண்டார். மன்னர்கள் தவசிகளின் அறிவுரை தேடி பெற்று வாழ்வதற்கு பல எடுத்துக்காட்டுகள் மகாபாரதத்தில் இருக்கின்றன. தவசிகள் மனதில் சமுதாயத்திற்கு குரு என்ற பதவியை வகிப்பவர்கள். நமது இளைஞர்கள் மேற்கண்ட கருத்துக்களை பரிசீலனை செய்து தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு திருவள்ளுவரை விட மேலான ஆசான் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் அவே போவதில்லை. இதோட முடிச்சுக்கலாம். கண்டதை படிச்சுட்டு பைத்தியம் முடிக்கிறத விட சிம்பிளா அப்படியே அதுதான் திருவள்ளுவர் தன்னை ஏழை என்று காட்டியிருக்கிறார். மற்றெல்லாம் புலவர்கள் தன் பெருமை காட்டினாங்க. 4 பேரில் எழுதுறது, கத்தையா எழுதுறது. இது குவாண்டம் சைஸ்ல கொடுத்துட்டாரு திருவள்ளுவர். குவாண்டம் அதை எப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் குவாண்டம் பேஸ்ல கொடுத்துட்டாரு. குவாண்டம் பேஸ். அதனாலதான் எல்லா புலவருக்குமே திருவள்ளுவரை பற்றி படிக்கின்ற பொழுது அணுவை தொலைச்சு 7 கடல் இருக்கிற சரக்க ஒரு அணுவுக்குள்ளுக்கு திணிச்ச மாதிரின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப அணுவை பிளந்தால் எக்ஸ்பேண்டிங் எனர்ஜி வருதுங்கிறான். ஒரு சின்ன அணு, கண்ணுக்கு தெரியாத பரமணுங்கிறாங்க. அந்த பரமணுவை தான் உடைக்கிறாங்க. எதை உடைக்கிறாங்க? பரமணு உடைச்ச உடனே எக்ஸ்பேண்டிங் எனர்ஜி அப்படி அதாகுது. இந்த திருக்குறளை பாத்தீங்கன்னா குவாண்டம் சைஸ்ல கருத்தை வச்சிருக்காரு. அது உடைச்சா எனர்ஜி பயங்கரமா வெளிவருது. இதைதான் வள்ளுவருடைய கண்டுபிடிப்பு. சரியா? நன்றி, வணக்கம். நன்றி. இரவு 8 மணிக்கு வாங்க. நன்றி, வணக்கம். ஓகே.